ஹாய் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் எம்டி பிரியாணி, ப்ளைன் பிரியாணி, குஸ்கா அப்படின்ட்டு என்னன்னாலும் சொல்லிக்கலாம். இப்போ அந்த ப்ளைன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை சீரக சம்பா ரைஸில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம சேர்க்குற தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு பாஸ்மதி ரைஸில் நல்லா 2 வாட்டி நல்ல தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு அதில் அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரிசி 20 நிமிஷத்துக்கு மேலே ஊற வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம அரிசி இன்னும் போடலை அப்படின்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ நான் பிரியாணிக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்ல ஒரு கட்டு புதினா அண்ட் ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 25 பல் சின்ன பல் பூண்டு, அப்புறம் ஒரு 3 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்காக ஒரு 4 துண்டு பட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு 6 கிராம்பு, 6 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். நம்ம வேறு எந்த பிரியாணி மசாலா அந்த மாதிரிலாம் போட போகிறதில்ல. 50 ml கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். 50 ml நெய் எடுத்துருக்கிறேன். இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு தக்காளியில் அவ்வளோ புளிப்பு இல்லைங்கிறனால 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அந்த 50 ml கடலெண்ணெயும் 50 ml நெய்யையும் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அந்த ஸ்பைசஸை போட்டு ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடான பிறகு இந்த ஸ்பைசஸை போட்டிங்க அப்படின்னா அது நல்லா புரிஞ்சு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பிரியாணியோட ஃப்ளேவர். இப்போ நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 4 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே 1 கப் அரிசிக்கு 2 வெங்காயம் அப்படிங்கிறது கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்து வச்சுருக்கிற அந்த 6 பச்சை மிளகாவையும் அப்படியே போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா லைட்டாக கீரி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த காரமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டும் போடுறோம், மிளகாத்தூளும் போடுவோம், அதனால் இந்த காரம் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நீங்கள் ஒரு அரை டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா அது அந்த பாத்திரத்தில் ஒட்டாது. இஞ்சி பூண்டு போட்ட உடனே ஆக்சுவலி பாத்திரத்தில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆகாது. இப்போ அது நல்லா பச்சை வாசனைலாம் போட உடனே இந்த மாதிரி தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மசிகிற அளவு, இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு வேக வைப்போம். அப்படின்னா நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம், ப்ளஸ் இந்த புதினா கொத்தமல்லி அதோட ஃப்ளேவர் தான். இப்போ நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் தனி மிளகாத்தூளாக இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இவ்வளோ தான் மசாலா. வேறு எந்த பிரியாணி மசாலா அல்லது பட்டை கிராம்பு பொடி அது மாதிரி எதுவுமே போடலை. இதிலே நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அந்த ஆயிலில் நல்ல ஆயில் சூடானப்புறம் அந்த ஸ்பைசஸை போடணும். அதே மாதிரி இந்த புதினா கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு அதை எடுத்து வச்சுருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தயிர்லேயும் புளிப்பு கம்மியாக தான் இருந்தது, அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கிறேன். லெமனை இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்க அப்படின்னா ரைஸ் கொஞ்சம் பொல வெந்து வரும். தயிரெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு கப் அரிசினா 1.5 கப்பு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்குறோம். அதில் உள்ள தண்ணி ஒரு கப்பு அளவுக்கு வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம 2 கப்பு அரிசிக்கு 1.5 கப் அப்படின்னா 3 கப்பு தண்ணிக்கு பதிலாக நான் 2 கப் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுன்னா போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதித்த பிறகு தண்ணியை நல்லா ஒரு ட்ராப் கூட இல்லாமல் அரிசியில் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் தீ வந்து ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த அரிசி லெவலும் தண்ணி லெவலும் ஒரே அளவுக்கு வந்த உடனே ஒரு பழைய தோசைக்கல் அடுப்பில் வச்சு அந்த தோசைக்கல் நல்லா சூடான பிறகு இந்த அரிசி லெவலும் தண்ணி லெவலும் ஒன்றா இருக்குதுல்ல, அந்த ஸ்டேஜில் அந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து அந்த தவா மேலே வச்சுட்டு நம்ம வந்து லீட்டை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏர் வெளியில் போகாத மாதிரி நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறேன். அல்லது உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏர் வெளியில் போகாத லிட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட் எடுத்து வச்சுருங்க. நான் இது வந்து இதை இடிக்கல் தான் தூக்கி மேலே வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு ஏர் எதுவுமே வெளியில் போகாது. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹையில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது பிறகு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா புலண்டு நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.